அன்பிற்கினிய மகரம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான மாசி மாத ராசி பலன். மகர ராசிக்காரர்களுக்கு சற்று சோதனையான நேரங்காலம்தான். உங்களுடைய அட்டமாதிபதி மட்டும் குடும்பஸ்தானத்தில் அமரவில்லை. உங்களுடைய யோகாதிபதி, சத்ரு என்று சொல்லக்கூடியவர்களும் இணைந்துதான் பாகிஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தில் சில காலங்கள் கும்மி அடிக்கிறார்கள். மாதத்தின் கடைசி பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் விலகி உங்களுடைய தைரியஸ்தானத்திற்கு போகிறார். அப்போ தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. நீங்கள் நினைத்தது போல் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். ஆக மாசி 19 வரை சற்று கவனமுடனும் சற்று எச்சரிக்கையுடனும் செயல்படுவது நல்லது. வாயை கொடுத்து சில இடங்களில் மாட்டிக்கொள்ள நேரும். ஆக குடும்பத்தில் நிம்மதி இல்லாதை போல் தோன்றும். இந்த மாதத்தில் பிற்பகுதி வரை சற்று பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. என அனைத்து கிரகங்களுமே குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் தேவையில்லா விரயங்கள் ஏற்படும். என உங்கள் ராசிக்கு விரையாதிபதியே 6ஆம் பாவத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். இதுவரை அளவோடு இருந்த கடன் சற்று கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பெருங்கடன் ஏற்படும். அந்த கடனை கட்டி விடுவோமா என்ற மனக்குழப்பங்களும் இருக்கும். மாணவ கண்மையிலாக இருந்தால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணமெல்லாம் இந்த மாதம் பூர்த்தி பண்ணும், நிறைவேற்றி வைக்கும் நவக்கோள்கள். இருந்தாலும் சிலர் உங்கள் வாயை பிடுங்கி தொல்லைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் மிகவும் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தாங்கள் உங்கள் ஊர் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சனிக்கிழமையில் நடராஜரை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமையன்று நடராஜரை வழிபாடு செய்ய வேண்டும். நடராஜரை வழிபாடு செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நிம்மதி கிடைக்கும். ஆக மகர ராசிக்காரர்களுக்கு பெரியோர்களால் சில உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும், நன்மைகள் உண்டாகும்.